Hi friends, Anna University November December 2025 Regulation 2025 கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code MA25C01 Subject name Applied Calculus 27/12/2025 forenoon நடக்க போற இந்த பேப்பருக்கான பார்ட் B கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்க எந்தெந்த டாபிக்லாம் கன்ஃபார்ம் கவர் பண்ணியிருக்கணும் அண்ட் அது ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்டு ஆன்சரோட இருக்க மெட்டீரியலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஒவ்வொரு யூனிட்லயும் எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்டா கவர் பண்ணணும் ஒவ்வொரு யூனிட்டா சொல்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளைடு கால்குலஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்டு இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் 2 லெசன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்த 2 லெசன் இன்டகிரேஷன். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக் ஃபார்முலா வச்சு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்டகிரேஷனோட பேசிக் ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே கண்ணாலே பார்த்துட்டு போனால் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நிறைய ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸாம் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நிறைய எக்ஸசைஸை போட்டு பார்த்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ சிங்கிள் வேரியபிள். இந்த டாபிக்ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆன் டெரிவேட்டிவ் ஆன் த ஷேப் ஆஃப் த கிராஃப்னா அது செகண்ட் டெரிவேட்டிவ். நீங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெரிவேட்டிவோடயே முடிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னு கேட்டாங்கன்னா நீங்க சிங்கிள் டெரிவேஷனோடய முடிச்சிடலாம். சப்போஸ் அதுக்கு கான்கேவிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்லாம் கேட்டாங்கன்னா நீங்க டபுள் டெரிவேட்டிவ் போடணும். அப்போ அந்த டபுள் டெரிவேட்டிவ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் த கிராஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எஃபெக்ட் ஆன் டெரிவேட்டிவ் அந்த ஷேப் ஆஃப் த கிராஃப்னு கேட்டாலே நீங்க செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அவங்களே இன்டர்வலும் கொடுத்துட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சா போதும். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னாலும் அதே ஜென்ரல் சம் தான். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா லாக் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அண்ட் இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கான்கேவிட்டிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்சோ ஸ்கெட்ச் த கிராஃப் ஆஃப் த சாட்டிஸ்ஃபைஸ் ஆஃப் ஆல் அபோவ் கண்டிஷன், அதையும் பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீம் ஆனாலே மேக்ஸிமம் மினிமம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ தேரம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தேரம், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி பேஸ்டு ப்ராப்ளம். இந்த கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். உங்களுக்கு ரெகுலேஷன் 2021லையும் பார்த்தீங்கன்னா கால்குலஸ்லாம் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நான் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. தேர்ட் ப்ராப்ளம் மாடல்லாம் கேட்டிருக்காங்க, கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஃபோர்த் ப்ராப்ளம் நீங்கள் ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா. இந்த 3 டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ரிலேட்டட் ப்ராப்ளமும், செகண்ட் மீன் வேல்யூ தேரம், தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் காமன் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம், தேர்டு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லிமிட்டை பேஸ் பண்ணி, உங்களுக்கு லிமிட்டை பேஸ் பண்ணி 8 மார்க்கில் கூட கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் 8 மார்க்லேயும் வரும், 2 மார்க்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2021ல 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் படிப்பீங்க, செகண்ட் லெசனில் 2 வேரியபிள் படிப்பீங்க. இந்த 2 ப்ராப்ளமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
டூ வேரியபிள் பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்க பாருங்க. லொகேட் ஆல் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரமா அண்ட் சேடல் பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டூ வேரியபிள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸாக தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக் லக்ராஞ்சி மல்டிப்ளையர். இந்த லக்ராஞ்சி மல்டிப்ளையரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் சம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் சம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ் தான். யூஸ் லக்ராஞ்சி மல்டிப்ளையர் டு டிட்டர்மைன் த டைமென்ஷன் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஓப்பன் அட் த டாப் ஹேவிங் த வால்யூம் ஆஃப் 32 cc. அது 32ன்னு கேட்கலாம், இல்லை 108 கூட கேட்கலாம். அங்கே வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்டாக கூட கேட்கலாம். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் பாக்ஸ் ரெக்யூரிங் த லீஸ்ட் மெட்டீரியல் ஃபார் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பியர் தட் ஆர் க்ளோசஸ்ட் டு அண்ட் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட். தேர்டு சம்மு. அப்புறம் ஃபோர்த்து சம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்து இந்த 3 சம்மை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்டாங்குலர் பாக்ஸ் சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ். உங்களுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி ஜென்ரலாக ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அது செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் இருக்கும். தேர்ட் லெசனில் ஃபுல்லாகவே பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் தேரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ ஆயிலர்ஸ் தேரமில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும் ஆயிலர்ஸ் தேரம். அப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாலே போதும், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இன்டெகிரல் கால்குலஸ். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் x² e பவர் x. இது யூவின்னு எடுத்து நீங்கள் போட போறீங்க. எல்லாமே ஒரே மெத்தடில் தான் இருக்கும். ஆனால் சம்ஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் மெத்தட்னு இருக்குது. இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் பார்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரிடக்ஷன் மெத்தட் வரும். இந்த ரிடக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்க இந்த 3 சம்முமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல். அந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காஸ் nxக்கு பதில் காஸ் 5xன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தேர்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம். அதில் இந்த 2 ப்ராப்ளமே தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த சைன் nxோ காஸ் nxோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் ரிடக்ஷன் மெத்தடில் தெளிவாக இருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, நான் அந்த டைப்ஸை சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட். இப்படி இன்டெகிரேஷன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்க நியூமரேட்டில் இருக்க பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, x⁴ இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x⁴ தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மெத்தடில் வந்ததுன்னா இதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்ததுன்னா இதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க, 1/x + a இல்லை x - a அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம். இது ஜென்ரல் ஃபர்ஸ்ட் மெத்தடு தான், காமனான மெத்தடு. இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இப்படியும் கேட்கலாம், 1/x² - a², அந்த ஃபார்முலா ரிலேட்டட் பண்ணி கேட்கலாம். ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 3x + 1 டிவைடட் பை x - 1 தி ஹோல் ஸ்கொயர் x + 3. உங்களுக்கு இந்த மாதிரி x - 1 வெளியே வந்து ஸ்கொயர் வந்ததுன்னா இதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா x - 1 ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எழுதிட்டு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா x - 1 எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் x + 3 எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா x - 1 2 டைம் எழுதுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மெத்தட் மாதிரியே தான் இருக்கும் ஃபிஃப்த் மெத்தடும். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்லேயும் சம் பார்த்துக்கோங்க. ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸை வெளியே எடுத்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து x² கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கொடுத்துருக்க சம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் இருக்கு. இந்த கொடுத்துருக்க சம்மில் இருக்க மெத்தடை தெளிவாக படிச்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து வந்தாலே எழுதிடலாம். இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் அண்ட் டைவர்ஜ் பேஸ்டு ப்ராப்ளம். இது மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் கேட்பாங்க. இது ஈஸியான ப்ராப்ளம் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரீஜன் பேஸ்டு ப்ராப்ளம். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரிவாலுவேஷன். இல்லை ஃபர்ஸ்ட் 4 மெத்தட், அதுலேயும் ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் தெளிவாக இருக்கு. அப்புறம் கன்வர்ஜ் அண்ட் டைவர்ஜ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்கும். ஃபோர்த்து ப்ராப்ளம் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டகரல். மல்டிபிள் இன்டகரல் பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான டாபிக் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணணும். அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி அந்த டயக்ராமை வரைஞ்சி நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பேசிக்காக இன்டகிரேஷன் ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சு எப்படி சேஞ்ச் ஆகுதுனாச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இம்மா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க. அந்த எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாச்சு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம இன்டகிரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முதல் ஸ்டார்டிங் ஸ்டெப் மட்டும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரிபிள் இன்டகரலை பேஸ் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், அதில் தேர்ட் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஸ்டின்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த போலார் கோஆர்டினேட்டர்ஸ். இந்த போலார் கோஆர்டினேட்டர்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த டபுள் இன்டகரலை வந்து பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் கூட பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு போலார் கோஆர்டினேட்டே கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் நார்மலாக எப்படி இன்டகிரேஷன் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கொடுத்துருக்க சம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கவே தான் நம்மளுக்கு அங்கே போயிட்டு அவங்க ஓனாக ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால பயப்படாம எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லா ரெடி ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.